லைக் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. நீங்க படம் பாருங்க, ஸ்பாயிலர் நான் கொடுக்க விரும்பல. பட் உண்மையாவே பிரிஞ்ச காதல்ல கண்டிப்பா சேரும் இந்த படம் பார்த்தேன். ஏன்னா ஒரு மாதிரி நல்ல இமோஷனலா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் வந்துட்டு இப்போ ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, 90s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ எல்லாமே கலந்து லிட்டரலா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. ரேட் வந்து 8/9 கொடுப்பேன். டேரக்டர் நல்ல ஜாப் பண்ணியிருந்தாங்க. இது ருத்ராவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க ஜென்ரேஷனுக்கு நல்லாவே கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். பட் வந்து லைட்டா ஒரு 3-4 கிசிங் சீன்ஸ் இருக்கு. பட் ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் யூசுவல் லவ் ஸ்டோரி மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா கடைசியில வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை சேவ் பண்றது, ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஐடியா எடுத்திருந்தாங்க. மூவி இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் டு 2K kids. So yeah, it was great. மியூசிக் நல்லா இருந்தது, ஸ்டோரியுமே நல்லா இருந்தது, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் கிரேட். It was great for the first debut. It was really good. ஆமா, நிறைய இருந்தது, ஃபேஸ் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹிந்தில ஓகே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா தெரியுது. Sir, it was amazing. I think all the actors did an amazing job. It was more about having second chances in life, especially in a romantic connection, and I think they did a fabulous job in it. And I think a lot of people can relate to it, like who've had a good connection, romantic connection, and they come back together. I think it gives a bit more hope to people that maybe there is a second chance in life. Is this regular love story or differently? It is quite different, like the overall setting if you go to the intricate details. But I think in a broader spectrum, I think it's everyone can relate to it. So when they see it, they will remember their ex. So I think it's pretty good. The movie was really good. I came here with my best friend, so we enjoyed it a lot. Yes, sir. What is this story they are The story, I think, first they showed like the different phases of love, but after the climax they showed, life is all about second chances, be it a big opportunity or small, just like go for it. And the character development was well written, and we just enjoyed it a lot. It was really good. I liked it a lot. It was very relatable. I feel like the other generations also would relate to it because they showed each character's perspective and all of their problems really well. So like, it was a usual love story or different love story? It was like comedy and romance. So like I like comedy a lot, and they portrayed it really well. They used a lot of like good actors for like comedy, and I loved it so much. So if you get second chance in like life, don't let that go. Like it's important to like make amends, and like it's important to make amends and like apologize to the people you hurt and stuff like that. Overall story first half and second half வந்துட்டு லைக் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. உண்மையா சொன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறப்ப நல்லா பண்ணிருக்காங்க கண்டிப்பா. ஆக்சுவலி நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி வந்திருக்கலாம், பட் புது பீப்புள் வச்சு எடுத்ததால இது கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்னு தெரியல. பட் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்களோட வாய்ஸ்ல இருந்து எல்லாமே அவரே கொடுத்திருக்காங்க, அவரே பண்ணியிருக்காரு. ஒரு புது பெரிய பெரிய ஸ்டெப்பே அவர் பெருசா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். ஆமா, ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஐ மீன் எல்லாம் இந்த ஜென்ரேஷன் அப்டேட் ஆயிட்டே இருக்குல்ல, ஸோ அவங்களும் அப்டேட் ஆயிக்க வேண்டியதான். பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு படம். என்னது இந்த படத்தோட பிளஸ் வந்து வேற பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் பிரேக்கப் ஆனா கூட நல்ல விதத்துல வந்து திருப்பி பேட்சப் பண்ணலாம், எல்லாமே டாக்ஸிக்கான லவ் கிடையாதுன்னு காட்டினாங்க. இல்ல நெகட்டிவ் வந்து கொஞ்சம் நிறைய கிசிங் சீன், ஸ்டார்டிங்கே கிசிங் சீன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் கொஞ்சம் நிறைய பேர் பிடிக்குமான்னு தெரியல. பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா எடுத்திருந்தாங்க. It's a 2K kids relatable love story. So yeah, 2K kids ஆல நிறைய ரிலேட் பண்ண முடியும். நிறைய லிப் லாக் சீன்ஸ் ஸ்டார்டிங்கே அப்படி இருக்குன்றாங்க. சோ how was the family and receive பண்ண நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஃபேமிலியா இருந்தா அவ்வளவு ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பட் தென் கிஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது யங்ஸ்டர்ஸ் படம் பிடிக்கும்ன்றீங்க?
மேபி ரிலேட்டபிளா இருக்கும்ன்றதுக்கு சொல்ல வரேன். என்ன இது படத்துக்கு போக என்ன எதிர்பார்த்து போனீங்க? நீங்க எதிர்பார்ப்பு நாங்க காலேஜ்ல இருந்து எங்களை கூட்டு வந்தாங்க, எங்களுக்கு தெரியாது. ஃப்ரீயாவே இல்ல காசு கொடுத்தா? எங்க காலேஜ்ல ஃப்ரீயா தான் கூட்டு வந்தாங்க. ஹீரோவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யா நல்லா இருந்தது. பண்ணலாமா? இல்ல நல்லா இருந்தது. டெபியூ மூவிக்கு நல்லா இருந்தது. Only youngsters can like this movie, or else all kind of families also can watch this. I think anyone who has gotten that second chance or someone who has never gotten that second chance, I think they will love it. But yeah, overall it's What is the plus in the movie? What is the minus in the movie? plus. So plus of the movie is that it is very relatable to the younger generation who's more active in this dating relationship kind of thing. And minus of the movies, maybe the older generation might not relate to it as such, but the scene where the parent of this protagonist is having issues and they come together to resolve it. I think a lot of people will relate to it. I don't see many minus points. It is related to everyone. Yes, definitely. I think like it was made for like all age groups. I think like families can come and watch it as well. It's like really funny, and I think with your friends you'll like enjoy it even more because. Remember told that in the first scene itself they are having a TikTok scenes. So how your I mean, it's just like part of like building a love story, especially when you're in school. It's more about attraction than like pure love. So I think this and all is like common. So I don't find it a big deal. so இது வந்து youngsters பிடிக்கும். How was the families? I think it'll go well because I feel like it's very relatable to all generations. ஏன்னா ஹீரோட பேரண்ட்ஸோட லைஃப் கூட காமிச்சாங்க கொஞ்சம். So like the father's perspective on things, the mom's perspective, the how like the ego gets in the way and all, they showed it really well. So yeah. Okay, படத்துல வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு TikTok scene வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அப்படி இருக்கும்போது எப்படி families வந்து இந்த படத்துல It was not like vulgar and all. It was like sweet to look at, like like that, like puppy love in the beginning and like that. It was not like vulgar and all. It was just sweet. படத்துல ப்ளஸ் எல்லாம் மைனஸ் என்ன சொல்லுவீங்க? மைனஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. சிலது வந்து நம்பவே முடியாத லைக் ஃபிக்ஷனலா இருக்கு. சிலதெல்லாம் நம்புறது வந்துட்டு உண்மையா நடக்கிற விஷயம் சிலதை காமிச்சிருக்காங்க, பட் நடக்காத விஷயம் நிறைய காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி தேங்க்ஸ். அவரோட கெஸ்ட் ரோல் தான் கொடுத்தாரு விஷ்ணு சார். நிறைய நேரம் இருப்பார் நாங்க எதிர்பார்த்தோம், பட் அந்த விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இது ஓமை கடவுளையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ 7 ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவி எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா ருத்ரோட ஃபர்ஸ்ட் மூவினே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டைரக்டரும் நல்லா ஜாப் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய கேமியோஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ரிலேட்டபிளா இல்ல தேவையில்லாம வராங்க? இல்ல நிறைய ரிலேட்டபிள் தான். புடிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு இது ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் ஆக்சுவலா கேமியோ கூட நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கொஞ்சம் அந்த ஓ அண்ட் தென் பேபி அந்த சாங் வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த மூவியை கொஞ்சம் ப்ரொமோட்டும் பண்ணுச்சு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸும் நல்லா இருக்கு. பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்கு. ஹீரோயின்ஸ் பத்தி சொல்லலாம். ஹீரோயின்ஸ் கூட நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இமோஷனல் சீனா இருக்கட்டும், இல்லை வந்து பிரேக்கப் பேட்சப் எல்லாமே அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளவு ரேட் பண்ணிருக்கீங்க? 8 10க்கு 8 ரேட் பண்ணுவேன். நிறைய கேமியோஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேமியோஸ் எல்லாம் வந்து ரிலேட்டபிளா இருக்கா இல்ல வந்து தேவையில்லாம வந்திருக்காங்க? இல்ல நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. கேமியோஸும் நல்லா இருந்தது. நிர்மலோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ யா. அதுல எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க? ஹீரோயின்ஸ் ஒரு 2 பேர் வருவாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஃபீமேல் லீட் ஒருத்தங்க இருக்காங்க, ஃபீமேல் செகண்ட் லீட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இட் வாஸ் கிரேட். பரவாயில்ல. ப்ளஸ் என்ன சொல்லுங்க, மைனஸ் என்ன சொல்லுங்க? ப்ளஸ் வந்து சோ ரிலேட்டபிள், மைனஸ் எனக்கு தெரியல. யா. So how will you rate it for this movie? Out of 10க்கு 7.58. Yeah. How was the hero's acting? It is a very good one. It was nice. It was nice. Actually, it's the first movie I've watched of theirs, so pretty good. I just saw them in real life and they look amazing. Any cameo roles on this movie? Cameo. Visual cameo. How was it? It was all good. How was the music? Yes, Music. How was the music? music was good. It was very yes. Yes, sir. Youngsters, they will like this movie. How about the families? I think it depends on the family. Like if your family is not very strict and all, then you can definitely go watch with your family. And I think this movie has a very fresh concept. So I think the family should also watch this film because we see that in the movie
the hero's parents were not very supportive, but when they saw that, you know, the hero is doing everything, that, you know, he has passion for something and he's very serious about it, his family like really supported him and they came to watch him direct a film. So I think the parents can watch that to see that, you know, a child can have different dreams and we need to support Are them. you recommending to families to watch this movie? Definitely, yes, sir. Hero's first movie எப்படி பண்ணிருக்காரு? Felt very natural. I loved it so much. It was like very raw acting. தமிழ்நாடு ஒரு புது handsome hero வந்திருக்கான்னு சொல்லலாமா? Sure, yeah. Okay, how was this girls you are enjoyed this movie? Sorry? Your gang கூட Oh, picture பண்ணீங்க. everyone loved it so much. Like, I came only halfway, so I was sitting alone in the beginning. But then later on, I went and joined them, and they were like, "It's really good. I liked it a lot." There are two heroes in this movie, so whose job is this movie? I can't say. I think everyone did really well. Yeah, they all did an exceptional job. Yeah. I would give it a 9.5. What is the plus of this movie? What is the minus of this movie? Even if you make mistakes. Minus, I couldn't find any for now. Plus is, again, it was like very well written. The concept was very refreshing. They showed different types of love, you know, school love, and then in college, you know, she turned out to be liking her other girlfriend, and then you know, the third love was more like mature type. So they showed like different kinds of love, which was like really good. And again, after the after the interval, they showed like, you know, life is about second chances, and you know, sometimes you need to like let your guard down to like do what you want to. So I think that and all was like really good. Yes. நிறைய cameos பண்ணிருக்காங்க. Michigan and all, and the dance cameo and all was really good. I loved it. எல்லாமே ரிலேட்டபிளா இருக்கா இல்ல ஏதாச்சும் தேவையில்லாம இன்புட் பண்ண மாதிரி இருக்கா? No, I think it was to the point. Like correct than irundhathu. Like each person was given like proper weightage in the film, and it was really well distributed. So முதல்ல உங்களுக்கு உங்களோட ஓன் கேரக்டர் ரிலேட் ஆகாம இருந்துச்சா? I think எல்லாருமே வந்து could relate. Like லைஃப்ல வந்து ஒரு வாட்டி தப்பு செஞ்சிட்டோம், like எப்படி நம்ம செகண்ட் சான்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் கரெக்டா சொல்லு. I think everyone can relate to that. Yeah. Hero's debut movie. Okay. Love. He acted really well. It was very natural. It felt like he was living the character, you know, and he did a good job. There's a dual heroines in this movie. How was it? They also worked really well. My favorite would be Meera, because I have been watching her since my childhood. Like, you know, I have seen her on YouTube and all. So seeing her made me more like excited. Like, I did not see that I did not know she'll be in the movie. Yeah, Meera. So seeing her like made me really happy, and she did an amazing job. Finally, so how much you rated for this movie? Out of 5, I guess like 4.5, only because there were no subtitles, so I couldn't understand like everything they were saying, but visually they communicated very well, so I think 4.5 for that. I liked Meera's role a lot. She expressed so many emotions like so well. It was just so good. I loved it so much. Finally, so how much you rated for this movie? I give it a 9.7 because I missed the beginning, so I don't know. That's why. It is high-rated movie. So far. Yeah, I give it like a 9.7 only because I missed like the first half of the movie or something. Otherwise, I'll give it a 10 on 10.